நடன விருந்து. கேபுலட் குடும்பத்தில் முகிழ்த்த இன்னும் 14 வயது நிரம்பாத அழகு. மலர் ஜூலியட். இவளின் உறவினன் பாரிஸ். பெரும் பதவி வகிப்பவன். ஜூலியட்டை மணம் முடித்துத் தர வேண்டி அவளது தந்தை கேபுலட்டை அணுகுகிறான். அவர் வயதை காரணம் காட்டி முதலில் மறத்தாலும் ஜூலியட் அவனை விரும்பினால் அவனுக்கு மணம் செய்து தர தயார் என்று உறுதியளிக்கிறார். மேலும் தான் அன்றிரவு நடத்தும் நடன விருந்தில் கலந்து கொண்டு அவளது காதலைப் பெற முயற்சி செய் என்றும் அவனை ஊக்கப்படுத்துகிறார். காதலர்களின் சந்திப்பு. எதிரியின் நடன விருந்தில் ரோமியோவும் அவன் நண்பர்களும் முகத்தை மறைத்து முகமூடி அணிந்து கலந்து கொள்கிறார்கள். ஜூலியட் மாடி படிக்கட்டுகளிலிருந்து இறங்கி வருகிறாள். அவளை பார்த்த வினாடியிலேயே ரோமியோவின் இதயம் அவனை விட்டு அவளிடம் போய் தஞ்சம் புகுந்து கொண்டது. நடன மரபுப்படி அவளது கையை முத்தமிட அனுமதி கேட்கிறான். கிண்டல் கேலி பேச்சுக்களலான அந்த உரையாடல் கடைசியில் உதட்டின் முத்தத்தில் முடிகிறது. 2 முத்தங்களில் பாவங்கள் நீக்கப்படுகின்றன. ஆழமான காதல் தோன்றுகிறது. காதல் தோன்றிய பிறகுதான் இருவருமே தாங்கள் எதிரிகளின் வாரிசுகள் என அறிந்து திடுக்கிடுகிறார்கள். மீண்டும் சந்திப்பு. உடனே ஜூலியட்டைப் பார்க்க ஆவல் கொண்ட ரோமியோ நள்ளிரவிலேயே நண்பர்களை விட்டுப் பிரிந்து மீண்டும் அவளது அரண்மனை போன்ற வீட்டிற்கு வந்து யாருக்கும் தெரியாமல் மதிலேறி அவளது பால்கனியின் ஓரத்திற்கு வந்து இருளோடு இருளாக நிற்கிறான். இவன் நிற்பதை அறியாமல் ஜூலியட் தன் காதலை பிதற்றுகிறாள். தொடர்ந்து கேட்கலாம். நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.